மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். நான் தாட்சி அடைவதில்லை என்ற தலைப்பில் தான் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட போகிறார். சங்கீதம் 23வது சங்கீதம் 1-6 வசனங்கள். தாட்சி அடைவது இல்லை என்றால் 2 விதமான அர்த்தம் இருக்குது. அதில் 2 விதமான அர்த்தம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றப்படுவதற்கு அவசியமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த அவசியமான காரியத்தை எந்த மனுஷனாலேயும் தடை செய்ய முடியாது. முதல் காரியம், நம் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய அவர் திட்டம் வச்சிட்டாருன்னா அதை செய்து முடிப்பார். அதை செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை வழிகளை தேவன் என்ன பண்ணுவார்? திறப்பார். அடுத்த ஒரு காரியம், என் வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் ஒரு நல்ல மெய்ப்பனாக நமக்கு என்ன பண்ணார காண்பித்து ஒரு கருசனை உள்ள தேவனாய் நம்மளோடு கூட இருந்து நம்ம மேல் அவர் அன்பு வைத்து நமக்கு பரிபூர்ண அந்த விசுவாச நம்பிக்கை அவர் மேலே நம்ம வைக்கிறதுனால அவரையே நம்ம சார்ந்து வாழும் பொழுது அவர் நமக்கு வைத்திருக்கிற அனைத்து காரியத்தையும் நாம் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம தாட்சி அடைவதே இல்லை. எந்த சூழ்நிலை எடுத்து வாசிங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எனக்கு மேய்ப்பர், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் சொல்றாரு, நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன். சங்கீதக்காரன் சொல்றார், நான் தாட்சி அடைவதில்லை, எனக்கு குறைவு இல்லைன்னு சொல்றார். ஒருவேளை நீங்கள் எல்லாரும் என்ன பாஸ்டமா இப்படி சொல்கிறீங்க, நான் பல விதமான குறைவோடு தான் இந்த இடத்துல நான் செஞ்சுருக்கிறேன் வந்திருக்கிறேன், எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, தேவைகள் இல்லாமல் ஒரு நாள் என்னால் இருக்க முடியல, எப்போ பார்த்தாலும் தேவையோடு தான் நான் நிற்கிறேன், ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு தேவை இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாட்சி அடையேன், நான் தாட்சி அடையேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நாம் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற நன்மையான காரியத்தை அவர் என்ன பண்ணார்? செய்து முடிப்பார். குறைவுபடாது. கர்த்தர் அந்த தேவைகள் என்ன பண்ணுவார்? சந்திப்பார். அதனால தான் பிலிப்பியர் வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிங்களேன். பிலிப்பியர் 4:11 வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் பாருங்க, மனரம்யமாய் நிலைமையில இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? மனரம்யமாய் இருக்கிறேன். என்னுடைய குறைவில் நான் என்ன சொல்றதில்லை? பொய் சொல்றதில்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? மனரம்பியமாக இருக்கிறேன். ஏன்? அந்த மனரம்பியத்தை யார் கொடுக்கறது? கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். அடுத்த வசனம் அப்படி வாசித்து வாங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா சொல்வீங்களா? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன எனக்கு குறைச்சலிலும் நான் என்ன செய்யறதில்ல, நான் ஒரு நாள் சோர்ந்து போறதில்ல. எந்த நிலைமையில நான் இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்?
மனரம்பியமாக இருக்கிறேன். நிறையா பேருக்கு எவ்வளோ காசு வந்தாலும் பத்தாது தான். ஒரு சிலருக்கு கொஞ்சம் வந்தாவே திருப்தியாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யாது, பத்தாது. அது வேறு குணம். ஒரு சிலருக்கு என்ன ஆகும், இன்னைக்கு இது கிடச்சிருக்கு, கர்த்தர் கொடுத்தார், இது போதும், இதை வச்சு நம்ம நடத்திக்குவோம் அப்படின்ற அந்த ஒரு நிறைவு நிறைய பேரால் முடியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் என்ன செய்கிறாரா, நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு போதனை கொடுக்கிற நல்ல மெய்ப்பனாகிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் எனக்கு போதித்து கொண்டு இருக்கிறாரு. அதனால எந்த சூழ்நிலையிலையும் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரம், அதில் பாருங்க 37வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளை என்ன செய்கிறாரா, நடத்துகிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பராக நமக்கு இருக்கிறார் பாருங்க, வாசிங்கத. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பாருங்க அடுத்த வசனம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யுமா, ஓடும். எப்படிப்பட்ட நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஓடும், விசுவாசம் உள்ள மக்கள். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா எந்த நிலைமையிலையும் நீங்க மனரம்பியமா இருப்பீங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா வரட்டுமே, நமக்கு சத்ருவான பலவிதமான சூழ்நிலைகளை, நெருக்கங்களை நமக்கு கொடுத்தாலும் நம்ம சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. நம்ம முகம் எப்போதும் எப்படி இருக்கும், சிரிச்சிட்டே இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நம்ம முகத்தை தூக்கி என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. ஏன்னா நம்மளாம் யாரு, நம்ம அப்பாவுடைய பிள்ளைகள். ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்க. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் கற்றுக்கொண்டேன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன், மனரம்பியமா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இங்க சொல்றாரு, ஜீவ தண்ணீர் உள்ள நதி அண்டையில நம்மளை என்ன செய்யறாரா, கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை என்ன செய்யறாரு, 3வது வசனம், என் ஆத்மாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்யறாரு, நடத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை நல்ல வழியில் என்ன செய்யறாரு, நடத்துறாரு. நம்முடைய வல்லமை, அவருடைய வல்லமையும் கிருபையும் நம்முடைய ஆத்மாவில ஒரு புத்துணர்ச்சி நமக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. அவர் அது அடுத்தது பாருங்க, 4வது வசனம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். பாருங்க, ஆபத்தான கஷ்டமான ஒரு நேரத்தில் அவருடைய கோலும் அவரை தடியை என்ன செய்தா, நம்மள தேற்றுது. அவர் சொல்றாரு, என்ன, உலகத்தில் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும். மத்திய சுவிசேஷத்தில் 28வது அதிகாரம் 20வது வசனம் தான் சொல்லுகிறது. அப்படி பாருங்க, உலகத்தில் உள்ள சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். எப்போ, எதுவரையிலும் நம்மளோடு கூட, தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எதுவரையிலும், இந்த பூமியில வாழ்க்கிற சகல நாட்களிலும் கர்த்தர் நம்மளோடு கூட தான் இருப்பாராம். ஆமென். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளோடு கூட இருப்பார். அவருடைய தடி அப்படின்னா, தடி என்பது என்னன்னா பாதுகாப்பு. நல்ல ஒரு பாதுகாப்பையும் நல்ல ஒழுக்கத்தையும் ஒரு நல்ல ஆயுதமாக தடி என்பது ஒரு பாதுகாப்பை என்ன செய்யுது, கொண்டு வருது. அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, பாதுகாப்பாக இருக்கிறார். ஒரு நல்ல தடியாக நம்மளுக்கு பாதுகாப்புற. கோல் என்பது எப்படின்னா, ஒரு அந்த கோல் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு அந்த மேய்ப்பர்கள் கையில் ஒரு கோல் இருக்கும். எப்போவுமே மேய்ப்பர்கள் கையில் ஒரு கொம்பு என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுருக்கிறாங்க,
ஆடு மீறி போச்சுன்னா அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் அந்த கோல் என்னம்மா ஒரு மெல்லிசா ஒரு கோல் இருக்குமா, அந்த கோலில் ஒரு கொக்கி மாதிரி என்ன செய்வாங்களா வச்சுட்டு அந்த கோலை என்ன பண்ணுவாங்க, அந்த கோலால் அந்த ஆடு அப்படி பிரிஞ்சு போகும்போது அந்த கோலை அப்படி நீட்டி அந்த கொக்கி மாதிரி இருக்கும், அதை அப்படி என்ன செய்வாங்களா அப்படியே இழுத்துட்டு வருவாங்களாம். அந்த கோலாகத்தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம விலகி விலகி என்ன செய்கிறோம், போயிடுறோம். எப்படி போகிறோம், போங்க ஆண்டவரே, நான் தான் அவங்கக்கிட்ட ஒழுங்காக தான் வந்தேன், எனக்கு அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் என்ன செய்வோம், போயிடுவோம். நல்ல மெய்ப்ப என்ன பண்ணுறாரு, கோலை ஒரு கொஞ்சம் நீட்டாக ஒரு கோல் வச்சுட்டு இருக்கிறாரு, அதில் என்ன செய்கிறாரு, ஒரு கொக்கி மாதிரி வச்சு அப்பப்போ நம்மளை கொக்கி போட்டு என்ன செய்கிறாரு, எடுத்துட்டு வா வா வா, நீ எங்கே ஓடுவ, எங்கே ஓடி போட, நான் என்ன நீ வானத்துக்கு போனால் கூட நான் அங்கே இருப்பேன், நீ பாதாளத்துக்கு போனாலும் நான் அங்கே இருப்பேன், நீ மேலே பறந்து போனாலும் நான் அங்கே இருப்பேன், நீ எங்கே போனாலும் நான் அங்கே இருப்பேன். 139 சங்கீதம் சொல்லுது இல்லையா, நீ எங்கே போனாலும் நான் அங்கே தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன். நீ எங்கே போகிற, இந்த ஆட்டு மந்தையை விட்டு, இந்த மேய்ப்பனாகி இந்த சபையை விட்டு, இந்த ஐக்கியத்தை விட்டு, இந்த ஆராதனையை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு நீ எங்க ஓட போற? ஆண்டவர் கையில் என்ன இருக்குது, ஒரு கோல் இருக்குது, அதை போட்டு என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ஒன்று போட்டு அப்படி பிடிச்சி, தாவீது கையில் கோல் இருக்குது, அதனால தான் நல்ல மேய்ப்பன் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. அந்த ஆட்டு மந்தை அவ்வளோ கரிசனையாக என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. அந்த ஆடு அப்படியே சிதறும் பொழுது என்ன பண்ணுறாரு, ஒன்று போட்டு அப்படியே இழுத்துட்டு வர்றாரு. கோலும் தடியும் நம்மளை என்ன செய்தா, தேற்றுகிறது. ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 86:17 சொல்லுது பாருங்க, அவரை தேற்றுதலை பாருங்களேன். அன்பாய் நம்மளை வழி நடத்துகிற நம்முடைய ஆண்டவர். வாசிங்க 86:17. கர்த்தாவே, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு என் பகைஞர் கண்டு வெட்கப்படணும். நீர் என்னை தேற்றுகிறது என் விரோதி கண்டு என்ன செய்யணும், வெட்கப்படணும். எப்படி எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா தாவீது ராஜா. ஆண்டவரே நீர் என்னை தேற்றுறீங்க இல்லையா, கஷ்டப்படும் பொழுது, நஷ்டம் வரும்பொழுது, நம்ம சோர்ந்து போகும்போது, அழும் பொழுது, நம்ம சிரிக்கும் பொழுது, சிரித்தாலும் தேத்துறாரு, அழுதாலும் தேத்துறாரு, என்ன நடந்தாலும் அதை சொல்கிறாரு. பசியாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், மனரம்பியமாக இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நம்மளை தேற்றி என்ன பண்ணுறாரு. அது அந்த தேற்றுதலை யார் காண்கிறாரா, பகஞ்சன் பொல்லாத மனிதர்கள் கண்டு அவர்கள் என்ன செய்வார்களா, வெட்கப்பட்டு போவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவர் நம்மளை தேற்றுகிறதை பார்த்து, உங்களை தேற்றதை பார்த்து பகைஞ்சர் என்ன செய்யணும், வெட்கப்பட்டு போகணும். அப்படி தான் நம்மளை தேற்றுகிறார். அவர் கோலும் அவர் தடியும் நம்மளை என்ன செய்யுது, தேற்றுக்குது. 5வது வசனம் சொல்லுது, அவர் ஒரு பந்தியை என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு பந்தியை, நம்முடைய சாத்தான் நம்மளை எதிர்கொண்டு வரும்போது அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம களி கூர்ந்து மகிழும்படி அவர் நமக்கு ஒரு பந்தியை என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பலவிதமான சாத்தான் நம்மளுக்கு என்ன செய்யறான சோதனைகளை கொண்டு வரும்போது அவர் நமக்கு ஒரு பந்து என்ன செய்யறாரு, வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தை படிங்களேன். 12:9 வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. எந்த நேரத்துல மேன்மை பாராட்டணும், என் பலவீனங்களை குறித்து நான் பலவீனம் அடையும் பொழுது. ஏன் அந்த பலவீனத்துல நம்மளை பலப்படுத்துகிறார் கிறிஸ்து. அந்த பலனை நம்ம பெற்றுக்கொண்டதுனால நம்ம என்ன செய்யணுமா, சந்தோஷப்படணுமா. சந்தோஷம் இருக்கா பலவீனத்தில். அதுதான் இந்த வசனம் நமக்கு அழகா நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக என்ன செய்கிறேன், மேன்மை பாராட்டுவேன். 10வது வசனம் படிங்க.
அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும்போது பலவீனமாய் இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரியப்படுவீங்க? எந்த சூழ்நிலையில? அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் பலவீனங்கள். எப்படிப்பட்ட பலவீனங்கள் நமக்கு வருதா? பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், அதில் எல்லாத்துல நான் எப்படி இருக்கிறேன்? பிரியப்படுகிறேன். எத்தனை பேர் பிரியப்படுகிறீங்க? அது மாத்திரமல்ல, அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பது ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம். பரிபூரணம் தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்தாலும் எதையோ ஒன்று அறையா இருந்துச்சுன்னா அது குறை தானே, அரை குறையாக இருக்கும். அது பூரணமாக என்ன செஞ்சேன்? வழிந்து நம்முடைய பாத்திரம் நிரம்பி என்ன செய்யும்? வழிந்து ஓடுகிற ஒரு பாத்திரமாக தேவன் என்ன செய்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களில் கொடுக்கிறாரு பாருங்க. அவருடைய நாமத்தினால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் மாறும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி 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 வழிந்து அது வழிந்து ஓட போது நிறைய பேர் வந்து அதங்க என்ன செய்வாங்க? ஆறுதல் அடைய போறாங்க. அங்க உங்க வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பாத்திரம் நிரம்பிச்சுன்னா வலிஞ்சு ஓடுமா இல்லையா? அப்போ வலிந்து ஓடுனா என்ன செய்ய? எல்லாருக்கும் பிரயோஜனப்படும் இல்லை? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. என் ஆத்துமாவை தேற்றி, ஏன்னா அவருடைய அன்பின் நிமித்தம் நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணுறாரு? தேற்றி. மாத்திரமல்ல, 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்வேன்? எருசலேமில் உள்ள நன்மையும் கிருபை என்னை என்ன பண்ணும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் வாழ்க்கை பயணத்தில் மெய்ப்பன் எனக்கு தொடர்ந்து என்ன செய்வாரு? என் கூடவே வருவாரு. எனக்கு நன்மையும் கிருபை என்ன பண்ணுவாரு? தொடர செய்வாரு. நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா எப்படி இருப்பேன்? நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் நிலைத்து நிற்பேன் அப்படின்றார். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்களேன். யாக்கோப்பு 5:11 வாசிங்க. யாக்கோப்பின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். இன்னொருத்தங்க எடுத்துக்கங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:17 வாசித்து பார்க்கலாமா? ஆண்டவர் வந்து சில வசனங்களை திடீர்னு ஞாபகப்படுத்துறாரு. வாசித்து பார்ப்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து, பொறுமையா இருக்கிறவர்களே எப்படி சொல்றோம்? நம்ம பாக்கியவான்னு சொல்றோமே. யோபினுடைய பொறுமையை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க? கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயல் முடிவிலையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உரக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால நன்மையும் கிருபையும் நம்மளை என்ன பண்ணோம்? தொடரும். அதான் சொல்லாரு, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. அவருடைய பொறுமையை பாருங்க. அந்த பொறுமையில நீங்க கேள்விப்பட்டிருக்கிறபடினால, கர்த்தர் உங்களுக்கு இரக்கமும் உருக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினால கர்த்தர் உங்களுக்கு உதவி என்ன பண்ண போறாரு? செய்வார், நிச்சயம் செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 4:17 வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:17. ஆமென். அவரோடு கூட என்ன செய்வாரு? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போறோம். ஏன்னா அவர் சொல்றாரு, நீடித்த நாட்களாய் நம்மளை திருப்தியால் நன்மைய கிருபையை நம்மளை என்ன பண்ணோம்? தொடரும். தேவனுடைய வீட்டில் நம்ம எப்படி இருப்போம்? நிலைத்திருப்போம். கர்த்தர் வருவாரு. அந்த வீட்டில் நம்மளுக்கு என்ன செய்வாரு? இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அங்க நம்ம போறோம். சந்தோஷமாய் கர்த்தர் அந்த காரியத்தை நம்மளுக்கு என்ன பண்ண? அந்த கிருபை பாக்கியத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:2 வசனம் வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணி போகிறேன்.
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நம்ம என்ன செய்ய போறோம்? நிலைத்திருக்க போறோம். எவ்வளவு அழகான அந்த வார்த்தைகள் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த முதல் வார்த்தை சொல்லுது, நான் தாட்சி அடையே. ஏன்னா அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து, நல்ல ஒரு நிலத்துல, தேவ நல்ல இடத்துல தான் நம்மளை மேய்ப்பார். வறண்ட சூழ்நிலை எல்லாம் மாறிடும். வறண்ட நிலைமைகள் எல்லாம் மாற்றி புல்லுள்ள இடங்களில் நம்ம மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளை கொண்டு போய் நிறுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை தேவன் நமக்கு என்ன செய்வார்? கொடுக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அதனால நான் தாட்சி அடைய மாட்டேன். நான் எப்பவுமே தாட்சி அடைய மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒருவேளை எனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் வெட்கப்படுவாங்களே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட்டு போக மாட்டேன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த விசுவாச அறிக்கை உங்கள் வாழ்க்கையில் வரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் இல்லையா, எந்த இடுக்கணும் நெருக்கங்களிலும் நான் என்ன செய்வேன்? மனரம்பியமாக இருப்பேன். எனக்கு எப்படி இருக்க தெரியும்? வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பசியாக இருக்கும் தெரியும், எனக்கு சாப்பிடவும் தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் எப்படி இருக்கணுமா? மனரம்பியமா. கஷ்டம் வரும்போது மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு, கஷ்டம் இல்லாத நேரத்தில் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போதும் தேவனுடைய பிள்ளைங்க சந்தோஷமாயிருங்க. வேதமாக தானே சொல்லுது, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சூழ்நிலை மாறும். சூழ்நிலைகளெல்லாம் என்ன செய்யும்? மாற்றப்படும். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, 23வது சங்கீதத்தில் இந்த 6 வசனங்களை தியானித்தையா அப்பா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடினால உம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில தாட்சி அடையாதபடி ஆண்டவரே, அவருடைய கரங்களை நீர் ஆசீர்வதியும், அவருடைய தொழிலை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை நீ சந்திய ஆண்டவரே. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறவர்களாய் யாராயிருந்தாலும் ஒருவேளை தேவையோடு இருப்பார்களானால் அவர்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து அப்படியே பாத்திரம் நிரம்பி வழிய கிருபத்தாரும் அப்பா, நீர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக, இந்த நாளிலே தருவீராகப்பா. வந்தவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீ சந்தியும், திருப்தியாக்கி வழி நடத்தும், தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.